கிடப்பில் போடப்பட்டிருக்கும் குடிநீர் திட்டங்களால் பழனி நகர் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. சூழ்நிலையை பயன்படுத்தி தண்ணீர் விற்பனையில் இறங்கியிருக்கின்றன தனியார் லாரிகள். இதனால் மக்கள் சந்திக்கும் இன்னல்களை விவரிக்கிறது இந்த பதிவு. புகழ்பெற்ற ஆன்மீக தலமான பழனி நகரத்தின் மக்கள் அன்றாட தேவைக்கான குடிநீருக்கே அவதியுற்று வருகிறார்கள். நகரின் 33 வார்டுகளிலும் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக பழனி நகர மக்கள் தெரிவிக்கின்றனர். முறைப்படுத்தப்படாத குடிநீர் விநியோகம், நிர்வாக திறமையில்லாத அதிகாரிகள், அலட்சிய போக்கான அரசியல்வாதிகள், கண்டுகொள்ளாத நகராட்சி உறுப்பினர்கள் என்று நீள்கிறது பொதுமக்களின் குற்றச்சாட்டு பட்டியல். 9 மாசமா நல்ல தண்ணி உப்பு தண்ணி எதுவுமே வர்றதில்ல. 2-3 மாசமா ஆகி போச்சு. இந்த பைப்புக்கு நாங்கள் 10 தடவை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எந்த நடவடிக்கை எடுத்துக்கிறது இல்லை. இப்படிலாம் செஞ்சா இந்த தெருவில் கவுன்சிலர் என்ன செய்யறாருன்னு இல்லை. அங்கே போய் கேட்டால் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. வர்றவங்க பூரா 1000 கொடு 2000 கொடுன்னு லஞ்சம் தான் கேட்குறாங்க. லஞ்சம் கொடுத்தாலும் அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க. இதோட ஒரு 10 தடவை இபியில இருந்து கரண்ட் போயிடும். நாங்கள் ஃபயர்மேன் நாங்களா கூட்டிட்டு வந்து எங்களோட சொந்த செலவுல தான் பார்ப்போம். அதோட கவுன்சிலர் எந்த முயற்சியும் எடுக்கிறாங்க. நகராட்சிக்கும் போயிட்டு நகராட்சியில் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. இங்கே 7 சிண்டெக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சிண்டெக்ஸில் கூட தண்ணி வர்றதில்லை. நாங்கள் விலைக்கு தான் தண்ணி வாங்குறோம். தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. ஒரு கூட 5 ரூபான்னு நாங்கள் விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். கால் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பழனி நகரத்தின் குடிநீர் ஆதாரமான பாலாறு அணையில் 30 அடிக்கு தண்ணீர் இருந்தும் கூட முறையான குடிநீர் திட்டம் வகுக்கப்படாததே தங்களுடைய நிலைக்கு காரணம் என்கின்றனர் மக்கள். மேலும் குடிநீரை குடம் ஒன்றுக்கு 5 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். பழனி நகராட்சியின் சார்பில் பல்வேறு வார்டுகளிலும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டும் அவற்றில் பெரும்பாலானவை மின் மோட்டார் பழுது காரணமாக செயல்படாமலேயே உள்ளன. அதனை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் முன்வராமல் மெத்தன போக்கோடு இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பல்வேறு இடங்களில் பெண்கள் இரவு பகல் பார்க்காமல் நீண்ட தொலைவிற்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் மத்தியில் நல்ல தண்ணி வர்றது கிடையாது. இங்கே அமைக்கப்பட்ட ஒரு 6 சின்டெக்ஸ் டேங்கில் எந்த சின்டெக்ஸ் டேங்கும் போர் வேலை செய்வது கிடையாது. போர் தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் வேற பகுதியில் போய் வேற வார்டுகளில் போய் தண்ணி பிடிக்க போகும்பொழுது ஜாதி பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்து தொடர்ந்து ஏற்பட்டு இதை பலமுறை இந்த நகராட்சி அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவித்தும் இந்த எந்த நடவடிக்கையும் ஏற்படுறதுல சுணக்கமாக தொடர்ந்து ஏற்பட்டு இருக்காங்க. கடந்த 5 வருட காலமாக இந்த வார்டு என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக ஏழை கூலி தொழிலாளி இருக்கக்கூடிய அந்த வார்டு புறக்கணிக்கப்பட்டு வருது. அரசு அதிகாரிகள் தயவு செய்து இந்த வார்டை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தருவது தாழ்மையோடு கேட்கிறேன். இந்த விவகாரம் பற்றி பழனி நகராட்சி ஆணையர் சரவணகுமாரிடம் கேட்டபோது பல வார்டுகளில் மின் மோட்டார் பழுது, குறைந்த அழுத்த மின்சாரம் போன்ற காரணங்களினால் குடிநீர் தொட்டிகளுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து பல்வேறு புகார்கள் வந்திருப்பதாகவும் துரித கதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக அஜ்மீர்.